வணக்கம் அன்பு மக்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத சிம்மராசி பலன். இந்த ஆனி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை வரை உள்ள ஜூலை மாத சிம்மராசி பலன் பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கிறது. ஜூலை மாத சிம்மராசி பலன் சார்ந்து பார்ப்பதற்கு முன்னால் ஜூலை மாதத்தினுடைய பிறந்த கதையை பார்ப்போம். இந்த கிரிகோரியன் காலண்டரின் படி ஜூலை மாதம் 7ஆம் மாதமாக இருக்கிறது. இதற்கு ஜூலை என்று பெயர் வந்ததற்கு காரணமே ஜூலியஸ் சீசர் என்ற அரசர் இருந்தார். முன்பெல்லாம் ஆண்டுக்கு 10 மாதங்கள் இருந்தன. ஒவ்வொரு மாதத்துக்கும் சுமார் 36 நாட்கள். ரோமானிய காலண்டரில் குவிண்டிலிஸ் என்ற பெயரில் இருந்த மாதத்திற்கு 31 நாட்கள் என்று ஜூலியஸ் சீசர் கிமு 46 நிர்ணயம் செய்தார். இந்த மாதத்தில்தான் ஜூலியஸ் சீசர் பிறந்தார் என்பதால் அவரை கௌரவிக்கும் விதமாக இதற்கு ரோமானிய செனட் உறுப்பினர்கள் இந்த மாதத்துக்கு ஜூலியஸ் சீசர் என்று பெயரிட்டனர். அதுவே நாளடைவில் ஜூலை என்று ஆனது. முக்கியமாக மற்றொன்றையும் நாம் பார்க்க வேண்டும். எண் கணிதத்தில் 7 என்ற எண் கேது பகவானுக்கு உரிய எண்ணாக இருக்கிறது. ஆகையால் இந்த மாதம் பிரபஞ்சத்தில் உள்ள ஆன்மீக ஆற்றலின் ஞானம் சார்ந்த தேடல் மிகுதியாக மக்களிடம் விரிந்து இருக்கும் என்று நம்பலாம். பொதுவாக சிம்மராசி மக்களின் ஜூலை மாதாந்திர ராசி பலன் 2024 படி இந்த மாதம் பல சாதனைகளை கொண்டு வந்தாலும் இவர்கள் தங்கள் உடல்நல பிரச்சனைகள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் நீங்கள் குறுக்கு வழிகள் தேர்ந்தெடுப்பதை தவிர்க்க வேண்டும். தொழிலாக இருந்தாலும் சரி, பணம் சம்பாதிப்பதாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, வேலையும் சரி. ஆகவே இவற்றை குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுப்பதை தவிர்த்து நேர்மையுடன் செயல்பட வேண்டும். யாரோ சொன்னபடி பணத்தை முதலீடு செய்வதால் உங்களுக்கு நஷ்டம்தான் வரும். அது நஷ்டத்திற்கு காரணமாகிடும். நீண்ட பயணங்கள் மேற்கொள்ளும் யோகங்களும் உங்களுக்கு உருவாகும். உங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்கள் நிலைமை வலிமையாகவும் வலுவாகவும் உங்களுக்கு பிடித்தபடி இருக்கும். உங்கள் அனுபவம் யாவும் எப்பொழுது உங்களுடைய கையில் வந்து தாண்டவமாடும். தங்களின் அனுபவத்தால் மற்றவர்களும் ஈர்க்கப்படுவார்கள். சிம்மராசி மக்கள் தங்கள் அனுபவத்தால் மற்றவர்கள் பயன்பெறும் வகையில் இவர்களுக்கு ஒரு பெரிய பதவி வழங்கப்படலாம். சிம்மராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள சிம்மராசி மக்கள் படிப்படியாக முன்னேற்றம் கண்டு நலமாக வாழ்வார்கள். இருந்தபோதிலும் எந்த ஒரு முடிவையும் மாற்றுவதில் நீங்கள் அசௌகரியமாக இந்த நேரத்தில் உணரலாம். அதே நேரத்தில் அவசியத்தை மனதில் வைத்து தேவைப்பட்டால் நீங்கள் அதை செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது. செய்து முடியுங்கள், உங்களுக்கு நலமாகும். சிம்மராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் சராசரியாக இருக்கும் கல்வி கற்றலில் இருப்பினும் உங்கள் திட்டங்களை முன்கூட்டியே செயல்படுத்துவதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழலும் இருக்கிறது. இந்த மாதம் சிம்மராசி மக்களுடைய காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும். மாதத்தின் முதல் பாதி சாதகமாக இருக்கிறது. உங்கள் உறவில் காதல் அதிகமாகி மனதை மகிழ்விக்கும். சிம்மராசியின் திருமணமான மக்கள் சில சிறிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இருப்பினும் நீங்கள் உங்கள் உறவில் உறுதியாக இருப்பீர்கள் மற்றும் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். சிம்மராசி மக்களுடைய பொருளாதார ரீதியில் அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் முன்னேறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் உருவாகி தங்களை திக்குமுக்காட வைக்கும். சுருக்கமாக இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்று நீங்கள் நம்பலாம். சிம்மராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஜூலை மாதாந்திர 2024 படி இந்த மாதம் சிம்மராசி மக்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கான புதிய பாதைகளை திறக்கும் என்று நம்பலாம். மிகவும் புனிதமான கிரகமான குரு பகவான் உங்கள் ஜாதகத்தின் 10வது வீட்டில் நிலைத்து உங்களுக்கு மதிப்புமிக்க அனுபவத்தை தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறார். உண்மை நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது மற்றும் அந்த முக்கியமான வேலைகளை செய்வதற்குண்டான தன்மையில் உங்களுடைய நுட்பறிவு வளர வேண்டும் என்றதை மறுப்பதற்கில்லை. இதனால் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்கள் நிலை வலுவடையும். உங்களை கவனித்து கொண்டு சூழ்நிலைக்கேற்ப கவனமாக செயல்படுவதன் மூலம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும்.
நீங்கள் ஒரு நல்ல தொழிலை உருவாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள். தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் நிலைநாட்டப்படும். உங்கள் ராசியின் அதிபதியான சூரியன் தங்கள் ஜாதகத்தின் 11வது வீட்டில் இந்த மாத தொடக்கத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் அனைத்து நேர்மறை நற்பண்புகள் மற்றும் பலங்கள் அது சார்ந்தவற்றை மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார். மற்றும் உங்கள் பணியிடத்தில் உங்கள் நிலையை வலுவாக்கும் தன்மையில் அவர் செயல்படுவார். மற்றும் உங்கள் மூத்த அதிகாரிகளின் ஆதரவை நீங்கள் பெற்று நலமாக மதிக்கப்படுவீர்கள். அவர்களின் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் பாத்திரமாகி உங்கள் பணியிடத்தில் கடினமாக உழைக்கும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் பதவி உயர்வுக்கான பரிசையும் பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. நீங்கள் ஒரு தொழிலை நடத்தினால் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் 7வது வீட்டில் பிற்போக்கான நிலையில் இருப்பதால் உங்கள் வேலையில் தீவிர ஆர்வத்தை ஏற்படுத்துவார். சிம்மராசி மக்கள் தங்கள் வேலையை பற்றி மிகவும் தீவிரமாக இருப்பார்கள். மேலும் இவர்கள் பெரிய முடிவுகளை எடுப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது. சிம்மராசி மக்களின் வேலையை எவ்வாறு ஒழுங்கமைப்பது மற்றும் அதை விரிவுபடுத்துவது என்பதில் உங்கள் முழு கவனமும் இருக்க வேண்டும். இதன் காரணமாக உங்கள் வணிகம் படிப்படியாக வளர்ச்சி பாதையை உயரும் மற்றும் வணிகத்தின் முன்னேற்றத்துக்கான யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அரசு துறை தொடர்பான பணிகளை செய்தால் உங்கள் தொழில் அனைத்து நிலைகளிலும் முன்னேற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. சிம்மராசி மக்களின் பொருளாதார நிதியை சற்று பார்க்கும்பொழுது இவர்கள் நிதி நிலைமையை பார்த்தால் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் செலவுகள் மற்றும் உங்கள் வருமானம் இரண்டும் அதிகரிக்கும் சூழலில் இருக்கிறீர்கள். இந்த மாத தொடக்கத்தில் புதன் கிரகம் 12ஆம் வீட்டில் அமர்ந்து செலவுகளை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிப்பார். குறிப்பாக உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் செலவழிப்பீர்கள். அது தேவையற்ற செலவாக இருக்கும். மேலும் ஒரு பகுதியை உங்கள் வணிகத்திற்கு செலவிடுவீர்கள். ஆனால் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் கிரகமான சூரியனும் சுக்கிரனும் உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை உங்களுக்கு வழங்குவார்கள். 8ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் திடீர் செல்வம், பண ஆதாயம், எதிர்பாராத சொத்து சுகங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் யோசிக்காமல் நீங்கள் எதிரும் முதலீடு செய்வதால் திடீர் பண நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், அது திரும்பி வராது உங்களுக்கு. இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் செவ்வாய் 10ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். இருப்பினும் சூரியனும் சுக்கிரனும் உங்களின் 12ஆம் வீட்டிற்கு நுழைவதால் உங்கள் செலவுகள் மேலும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் ஜூலை 19 அன்று உங்கள் ராசியில் புதன் கிரகம் நுழைவதால் செலவுகளை ஓரளவுக்கு உங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய சூழல் வரும். ஏனெனில் இந்த மாதம் ஏற்றத்தாழ்வு இருந்ததாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பொருளாதார நிதி ரீதியாக நீங்கள் அதிக செலவு செய்யக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதிக செலவு செய்வதால் உங்களுடைய பொருளாதார நிதிநிலையை பாதகமான நிலைமைகளை நோக்கி கொண்டு செல்லும். உங்களது நிதி நிலையை மனதில் கொண்டு பணத்தை பயன்படுத்த வேண்டும் மற்றும் தேவையான வருமானம் வரும் திட்டங்களில் முதலீடு செய்வது ஆக சிறந்ததாக இருக்கும். உங்களுக்கு அது நீண்டகால திட்டமாக இருப்பது அவசியமானது. சிம்மராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தமட்டில் சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் ராகுவும் 2ஆம் வீட்டில் கேதுவும் தொடர்வதால் தங்களின் உணவுப் பொருள் தொடர்பான உடல் ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. உங்களை எரிச்சலூட்டும் உங்கள் உணவில் ஏற்றத்தாழ்வு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடும் உண்டாகும். மற்றும் பழைய அல்லது கனமான உணவை உண்ணுவது உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை தருவதோடு உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் என்பதால் இந்த உடல்நல பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த மாதம் உங்களுக்கு இடுப்பு வலி அல்லது முதுகு வலியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆக எந்த பிரச்சனையையும் உங்களை பாதிக்காத வகையில் தேவையான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். ஒரு நல்ல உடற்பயிற்சியை தினசரி பழக்கமாக கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் சரியான முறையில் பராமரிக்க உதவும் என்பதை மறக்க வேண்டாம். சிம்மராசி மக்களுடைய காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்போது இந்த ஜூலை மாத ராசி பலன் 2024 படி நீங்கள் யாரையாவது காதலித்தால் இந்த மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு அன்பின் மிக அழகான தருணங்களை பரிசாக பெறுவீர்கள். சுக்கிரனின் அம்ச பார்வை உங்கள் 5ஆம் வீட்டை அன்பால் அணைக்கும். உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே உள்ள அனைத்தும் சாகச நிகழ்ச்சிகள் யாவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அது நிறைந்ததாக இருக்கும். சுற்றிலும் விசித்திரமான மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த மகிழ்ச்சி உங்கள் காதலிக்கும் நீங்கள் கொடுக்க விரும்புவீர்கள். இருவரும் சேர்ந்து காதலில் மிதக்கக்கூடிய சூழலை அடைந்து மகிழ்ந்து வாழ்வீர்கள். இதன் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள
உறவு நெருக்கமாக அதிகமாக அதிகரிக்கும் மற்றும் உங்கள் பரஸ்பர உறவு புதிய உயரத்திற்கு எட்டும் என்று நம்பலாம். சூரியன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் அவ்வப்போது உங்களுக்கிடையில் சில ஈகோ மோதல்கள் உருவாகும். இருப்பினும் வாக்குவாதங்கள் இல்லாத காதல் எது என்றால் அது காதலை மேலும் அதிகரிக்கும். ஆகவே வாக்குவாதங்கள் தேவை. அது ஒரு அளவுடன் நிறுத்தி கொள்ளுங்கள். அளவு மீறாமல் பார்த்து கொள்வது காதலருக்கு இன்றியமையாதது. இருப்பினும் மாதத்தின் 2ஆம் பாதியில் ஜூலை 12 முதல் செவ்வாய் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 8ஆம் பார்வையிலிருந்து 5ஆம் வீட்டை பார்வை செலுத்தும் போது உங்கள் காதல் வாழ்க்கையில் தேவையற்ற பதற்றம் ஏற்படலாம். இந்த தேவையற்ற கவலைகள் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்களை உங்களுக்கு தொந்தரவு செய்யும். காதலர்கள் சற்று ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையுடன் இந்த நேரத்தில் இருக்க வேண்டும். இவை அனைத்திலிருந்தும் நலமுடன் வெளியேற நீங்கள் உங்கள் அன்புக்குரியவருடன் நலமாக பேசி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசி தீர்வு காண வேண்டும். இது பெரிய விரும்பத்தகாத சிக்கலை ஏற்படுத்தும். இல்லை என்றால் நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தால் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பிற்போக்கு ஸ்தானத்தில் இருக்கும் அதிபதியான சனி பகவான் உங்கள் திருமண வாழ்க்கையை நேர்மையாக பின்பற்றச் சொல்கிறார். உங்கள் திருமண வாழ்க்கையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் நன்றாக. மேலும் அதில் வரும் அனைத்து பிரச்சனைகளையும் அகற்ற எல்லா முயற்சிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். எதையும் ஆறப்போடாது. உடனுக்குள் தலையிட்டு பிரச்சனைகளை தீர்த்து நலமுடன் வாழ்வதற்கு உண்டான வழிகளை காணுங்கள். இதன் காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கை படிப்படியாக மேம்பட்டு நலமாக வாழ்வீர்கள். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே மன அழுத்தம் குறைந்து வீட்டில் மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகரிக்கும். சிம்மராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் யாவும் குறையும். குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கொருவர் பொறுப்புணர்வுடன் தங்களுடைய சுயம் சார்ந்து இருப்பார்கள். குடும்பத்தில் உள்ள வயதானவர்கள் தங்களுக்கு முழு ஆதரவு தருவார்கள். உங்கள் பெற்றோரும் இந்த மாதம் குடும்ப நலன் கருதி ஒரு பெரிய நல்லதொரு முடிவை எடுப்பார்கள். அவர்களின் ஆரோக்கியம் மேம்படும். இந்த மாத தொடக்கத்தில் 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் உங்கள் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் குடும்பம் சம்பந்தமாக கொஞ்சம் பணம் செலவழிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஜூலை 19 அன்று புதன் உங்கள் ராசிக்கு நுழைவதால் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு சாதகமாக மாறத் தொடங்கும். இது உங்களுக்கு உங்கள் மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். இருப்பினும் இந்த மாதம் முழுவதும் புதன் உங்கள் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பார். இது உங்கள் வாயிலிருந்து சில விஷயங்களை வெளியே வர வைக்கும். இது உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு சில நேரங்களில் பிடிக்காமல் போகலாம். அதனால் தங்களின் பேச்சை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள் மற்றும் பேச்சில் கனிவுடனும் பண்புடனும் செயல்படுவது நலமாக இருக்கும். அப்புறம் இந்த மாதம் ரொம்ப சாதகமாக மாறி உங்களை வாழ வைக்கும். 3ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடன் பிறந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவர்கள் உங்களுக்கு தேவையான பண உதவியும் செய்வார்கள். மாதத்தின் பிற்பாதியில் சுக்கிரனும் சூரியனும் உங்கள் 12ஆவது வீட்டிற்கு செல்வார்கள். இது உங்களுக்கு அமைதியான வாழ்க்கையில் வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலையை அமையும் மற்றும் தங்கள் உடன் பிறந்தவர்களும் உங்களுக்கு இதில் தலையிட்டு தாராளமாக உதவுவார்கள். இதனால் மாதாந்திர ஜாதகம் 2024 படி குடும்ப வாழ்க்கை என்பது உங்களுக்கு நல்லதொரு சூழல் மனதில் திருப்தியை வழங்க முடியும். சிம்மராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களின் செயல்களில் பேசும் பேச்சுகளும் கவனமும் பண்பும் தேவை மற்றும் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த நீங்கள் முயற்சிக்க வேண்டும். உங்களின் குலதெய்வ கோவில் சென்று வருவது மிகவும் நன்று. உங்களின் குடும்ப மூத்தோர்களை வணங்கி அவர்களின் ஆசிகளை பெறுங்கள். சேமிப்பில் அதிக அக்கறையை நீங்கள் காட்ட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு முன் முடிந்தால் உங்கள் ஆள்காட்டிக்காரர்கள் செப்பு மோதிரம் அணியுங்கள். வியாழன் அன்று உங்களின் ஆசிரியரின் பாதம் தொட்டு வணங்குங்கள் மற்றும் மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த பணத்திற்கு தகுந்தவாறு அவர்களுக்கு படிப்பு தொடர்பான பொருட்களை வாங்கி பரிசளிப்பது உங்களுக்கு நலமாகும். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கு பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம். நன்றி.